எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இப்போ இந்த சீரீஸ் மெயினாக இதில் என்ன பேச போகிறோன்னா, இப்போ ஜனவரி இன்டேக்கு நிறைய பேர் வர போகிறீங்க. ஓகேவா? ஏற்கனவே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அகாமடேஷன் எப்படி பார்க்கணும், எங்கே என்ன எடுத்துகிட்டு வரணும், வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒன்று ஒன்றா போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எது தேவையில்லை. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளைட்டில் போனீங்கனாலும் 25 இல்லை 46 கிலோக்குள்ளார தான் இருக்கும். ஸோ அந்த 46 கிலோக்குள்ளார இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெட்ரு. நிறைய பேர் குப்பைகளை எடுத்துகிட்டு இம்பார்ட்டண்ட்டாக விட்டுட்டு வந்துடுறீங்க. அதனால தான் நான் இது கிளியராக சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு பாயிண்ட் மொதல் டைமு நீங்கள் யூகே வரீங்க. ஸோ 23னா 22 கிலோ இல்லை 22.5 கிலோ மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் டார்ச்சர் அதிகம். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட லாஜிக்கலாக யோசிக்கவே மாட்டாங்க, நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த தேவையே இல்லை, அந்த டென்ஷனே இல்லை, தேவையே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ செக்இன்க்கு டைமுக்கு முன்னாடி ஒரு 3 to 3.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போய் உட்காந்துருங்க. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை மெயினான பாயிண்ட் வெயிட்டை ஓவர் வெயிட்டை எடுத்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ வெயிட் அலௌடுன்னு கிளியராக உங்களோட இதில் டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அதை போய் செக் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும், இந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாம் எப்படி இருக்கோ ஒரு ஃபைலில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுவுமே விட்றாதீங்க. எதோ ஒரு கவர் லெட்டராக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதேமாதிரி செக்இன்க்கு எல்லாத்துக்கும் முதல் நாள் ஒன் டேக்கு முன்னாடி செக்இன் பண்ணும். செக்இன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணிவிட்டு ஒரே ஃபைலில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஊருக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அங்கே டாக்டர் ஃப்ரீ, அங்கே மெடிக்கல் ஃப்ரீ அப்படி இப்படின்னு. ஆனால் ஃபுல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இங்கே சாதாரணமாக போய் ஒரு கடையில் போய் ஆன்டிபயோட்டிக்கோ இங்கே இந்த மாதிரி நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப் மாதிரிலாம் இருக்காது. நம்ம என்ன வேணாலும் நம்ம ஃப்ரீயாக போய் வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டாக்டர்கிட்டேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை. ஸோ டாக்டரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்கனால்தான் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கே ஒரு மாதம் ஆகிடும். ஸோ அந்த டைமுக்குள்ளார உங்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கேஷன் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ஸ்டாக் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் உங்களுக்குன்னு இப்போ ஏதாச்சும் ஒரு தனியாக டேப்லெட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தலைவலியாகட்டும் இல்லை ஃபீவருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டேப்லெட்ஸ் நீங்கள் ஊரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது உங்களுக்கு நல்லா கேட்குன்னா அதெல்லாம் ஸ்டாக் பண்ணி 3 to 6 மந்த்ஸ்க்கு அதை ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு ஸ்கின் க்ரீம் இருக்குது, இல்லை ஸ்கின் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குது, மெடிக்கேட்டட் க்ரீம்ஸ் தேவைப்படுது, வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா இது எல்லாமே எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று அது மெடிசன் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ட்ரெஸ்ஸிங்கு. இந்த ஊருக்கு போகிறனாலே பயங்கரமாக ஹைப்பு க்ரியேட் பண்ணி நீ இதுக்கு போகிற, வின்டர் இடத்துக்கு போகிற, நீ 4 கோட்டு வாங்கிக்கணும், 4 ட்ரௌசர் வாங்கிக்கணும், தெர்மல் பேண்ட்ஸ்லாம் வாங்கிக்கணும், பூட்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவையே இல்லை. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க. நம்ம ஊரில் ப்ரைஸ் அதிகம் கூட தான். இங்கே சீப்பராக வாங்கலாம். கொஞ்சம் நிதானமாக இங்கே இறங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், எது வாங்கலாம் எது வாங்க வேண்டான்னு. நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ப்ராடக்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு கிளியராக ஃபிட்டிங்லாம் பார்த்து வாங்கிக்கலாம், எந்த டென்ஷனும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பேசிக்காக ஓகே ஒரு 1 to 2 வீக்ஸ் நான் சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன எடுக்கிறது, அது மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினாக இந்த மாதிரி ஒரு டாப்பு, உள்ளார ஒரு ஸ்வெட்டர் போடணும், மேலே ஒரு ஜாக்கெட்டு. இந்த ஜாக்கெட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டரு. பட் ஒரு மினிமம் ஜாக்கெட் வாங்கிங்க, ரொம்ப சீப்பராக வாங்கிங்க. நம்ம ஊரில் வாங்கும்போது ரொம்ப சீப்பராக வாங்கிங்க. அது எப்படின்னா உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை த்ரோ பண்ணுற மாதிரி. இன்னொரு விஷயம் ஏப்ரலுக்கு அப்புறம் இங்கே வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அவ்வளோ குளிர் இருக்காது. ஸோ நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சம்மர் ட்ரெஸ்ஸையும் நிறைய பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு அந்த சம்மர் டைமில் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கொஞ்சம் நல்ல ஷர்ட்ஸு,
நல்ல ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் மெயினாக வந்து இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா? சூட் வாங்கணும்னா நான் டெஃபினட்டாக இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லுவேன், அங்கே வாங்காதீங்க. ஏன்னா சூட் வந்து ப்ரைமார்க் மாதிரி ஒரு இடத்துலலாம் போனீங்கன்னா ரொம்ப டர்ட் சீப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவை ஒரு பிளாக் ஆர் ப்ளூ சூட் தேவைப்படும். எங்கேயாச்சும் இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை யூனிவர்சிட்டிக்கே நீங்கள் போய் ஒரு நாள் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஏதாச்சும் பண்ணணுன்னா உங்களுக்கு அது பேசிக்காக இருக்கணும். ஷூஸு, இது பிளாக் ஷூஸு, ஒரு பிளாக் பேர் ஆஃப் ஷூஸு, ஒரு ஃபார்மல் பேர் டெஃபினட்டாக இருக்கணும். அது இல்லாமல் உங்களோட ஸ்னீக்கர்ஸு அது இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம், உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஓகேவா? இந்த வின்டர் ஷூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஐஸ்லாண்ட்லேயும் அங்கெல்லாம் இல்லை, அவ்வளோனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நார்மல் ஷூஸ்லேயே இங்கே ஜோலியாக முடிச்சுக்கலாம். சரியா? அடுத்தது ட்ரெஸ்ஸிங்லாம் முடிஞ்சிச்சு. வேறு என்னென்னா சாப்பாடு. ஸோ ஊர்லேருந்து வரும்போது மெயினாக இந்த பசங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது, அப்படியே இப்போல்லாம் அங்கே வந்து கால் மேலே கால் போட்டு அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அம்மாட்ட இப்போதுலேருந்து எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு மாதம் இருக்குது, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த அம்மாவையோ அப்பாவையோ யார் குக் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து பேசிக்கான சமையல் கற்றுக்குங்க. ஏன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ பேசிக்காக ஒரு சாம்பார் வைக்கிறதோ இல்லை ஒரு பொடி வைக்கிறதோ ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ஸை கற்றுக்கிட்டு அதை வந்து மாஸ்டர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்பயும் போய் வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா, கொஞ்சம் மசாலா ஐட்டம். உடனே வந்து 10 கிலோ மசாலா, அந்த இது நம்ம கமல்ஹாசன் எடுத்துகிட்டு வர மாதிரி கருவாடு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். பேசிக்காக அம்மாவோட உங்களுக்கு ரெசிபியில் ஏதாவது பிடிக்கணுன்னா அதை எடுத்துக்கலாம். அம்மாவோட மசாலான்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷியஸான ஐட்டம்ஸ் வந்து ஒரு சின்ன பேக்கேஜஸில் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்து சில டைம் வந்து அதுவும் நீங்கள் கஸ்டம்ஸில் மாட்டுவீங்க. ஸோ ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஊருக்காருக்கு அவங்க அம்மா ஏதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா? ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி எந்த வீடுங்களில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து யுட்டென்சில்ஸோடு தான் வரும் வீடுங்க. இது இப்போ நீங்கள் இது ஸ்டூடெண்ட்டாக போனீங்களா அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ஷேர்டு கிச்சன் இருந்ததுன்னா யுட்டென்சில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யுட்டென்சில்ஸ் வாங்குறதோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லைங்க, ரொம்ப சீப்பராக. நீங்கள் தட்டு வாங்குறதோ ஒரு பேன் வாங்குறதோ ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். அங்கேருந்து சில பேர் வந்து ரைஸ் குக்கர்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அது அவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் ஆக்குப்பை பண்ணும், அது தேவையில்லை. இங்கே ரைஸ் குக்கர் வந்து 1000 ரூபா 1500 கூட கிடைக்குது. ஸோ அது வந்து நீங்கள் போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம், இல்லைன்னா நம்ம ஊர் கடைகள்லேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்பைசஸோட சூப்பரான ஸ்பைசஸ்லாம் கிடைக்கிது. அதே மாதிரி முருங்கைக்காயிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே கிடைக்குது இங்கே. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு தமிழ் கடைகள் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. முன்னாடிலாம் வந்து ஒன்லி ஈஸ்ட் ஹாம் தான் போகணும், ஒரே தமிழ் ஏரியாவுக்கு தான் போகணுன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு ஏரியாவுக்கும் எங்கள் வீட்டுக்கே இப்போ வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். முன்னாடிலாம் வந்து இங்கேருந்து நாங்கள் அரை மணி நேரம் போகணும். சரியா? ஸோ அதை பற்றி கவலையே வேண்டாம். ஐயோ நம்ம சாப்பாடு கிடைக்குமா, அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஈஸியாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அங்கேருந்து உங்களோட கேட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது. ஸோ உங்கள் கேட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இது வந்து ஐஃபோன் எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லை ஆண்ட்ராய்டு எடுத்துகிட்டு வரீங்களோ லேப்டாப் எடுத்துகிட்டு வரீங்களோ எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் தேவைப்படும். ஸோ அந்த சார்ஜிங் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறது வந்து நம்ம ஊர் பின்னு வந்து இங்கே ஒத்து வராது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் கிடைக்கும். ஸோ அந்த அடாப்டர் வந்து இந்தியாவிலே வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்கே சீப்பர், இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து அடாப்டர்ஸ் முடிஞ்சதுன்னா 2-3 எடுத்து போட்டுக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பவர் பேங்க் வந்து மெயினாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப தேவைப்படும். மெயின் பேக்கேஜில் போட முடியாது, செக்இனில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பவர் பேங்க் இருந்ததுன்னா பெட்டர். ஏன்னா நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபரில் வரீங்க, சில பேர் வந்து துபாய் வந்து வருவீங்க, சில பேர் ஸ்ரீலங்கா வந்து வருவீங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் எங்கேயாச்சும் கிடைக்கலன்னா உங்களுக்கு சார்ஜாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசணுன்னு விருப்பப்படுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து நீங்கள் சிம் கார்டெலாம் இங்கே லோக்கலாகவே வாங்கிக்கலாம். அங்கே விற்றாங்கன்னா அது வேண்டாம். ஏன்னா இங்கே வந்தோடனே உங்களுக்கு சீப்பராக கிடச்சிரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வைஃபைஸ் இருக்குது. ஸோ வைஃபை வந்து இது பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி ஏர்போர்ட் இறங்கினோடனே உங்களுக்கு வந்து சிம் நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு ரிசீவிங்க்கு மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ மெயினாக வந்து உங்களோட வயர்ஸையும் 2-3 வயர்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து யூஎஸ்பியில் சார்ஜ் பண்ணலாம். ஃப்ளைட்லேயும் வந்து நிறைய ஃப்ளைட்ஸில் வந்து இப்போ வந்து ப்ளக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ளக்கு போட்டு சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது முடிஞ்சதுன்னா அதெல்லாம் எடுத்து உள்ளார வச்சுக்கோங்க, அதை ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சுக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அங்கேருந்து வரும்போது வந்து நம்மள்கிட்ட வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாப் ஓவரில் வரீங்கன்னா டாலர்ஸ் இருக்கிறது பெட்ரு பவுண்ட்ஸோட. ஸோ டாலர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய் ஒரு காஃபி குடிக்கணுமோ ஏதாச்சும் பண்ணணுன்னா அது யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து நிறைய கார்ட்ஸ் இப்போல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆகிடுச்சு. உங்கள் கார்டு இப்போ ஒரு பேங்க்கில் இருக்கீங்கன்னா அந்த பேங்க்கை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வெளியூர்லாம் போகிறேன், இந்த கார்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கார்டு வந்து இப்போயே நீங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். சரியா?
இன்னொரு விஷயம் வந்து கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. அது வந்து பவுன்ஸாக இருந்தால் பெட்டரு. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரொம்பலாம் வைக்காதீங்க. ஒரு 200க்குள்ளார கையில் இருக்கிறது ஏன் பெட்டர்னா, நீங்கள் இங்கே வந்து இறங்கினோடனே ஒரு டாக்ஸி பிடிக்கிறீங்க, எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து உங்களோட ஃபோனில் ஆப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஊபர் இருக்குது, ஓலா இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி லோக்கல் டியூப் மேப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டியூப்பில் ரொம்ப ஈஸிங்க ட்ராவல் பண்ணுறது, அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இல்லாமல் வேறு என்னென்ன பேசிக் உங்களுக்கு ஆப்ஸ் தேவையோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து டியூப் டைமிங்லேருந்து ட்ரெயின்லைன்.comனு ஒன்று இருக்குது, ட்ரெயின் லைன்லேயும் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாங்க, வந்துட்டு இங்கே வந்து இறங்குங்க. சப்போஸ் வந்து இங்கே வந்து இறங்குறீங்கன்னா அடுத்தது அக்காமடேஷன் வீடியோ அடுத்தது போட போகிறேன். அதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அக்காமடேஷன் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து எங்கள் ஊரில் அங்கேருந்து வந்து கிளம்பி வரும்போது எங்கள் மாமா இருக்கான், மச்சா இருக்கான், அவங்க வீட்டில் தான் போய் தங்க போனேன்னு ரொம்ப நாள் தங்க முடியாது. இன்னொரு விஷயம் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு இவ்வளோ பேர் தான் தங்கணும்னு இருக்குது. ஸோ பெர்மிஷன்ஸ்லாம் அவங்க எடுக்கணும். அது முடியுமா இல்லையான்னு தெரியாது. இன்னொரு விஷயம் வந்து இந்த நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, இங்கேருந்து வந்து பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலான்னு. உங்கள் காலேஜ் ரொம்ப தூரம் இருந்ததுன்னா அதெல்லாம் தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த எல்லா இஷ்யூஸையும் வந்து நீங்கள் அப்புறமா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து 1 வீக் 2 வீக்குள்ளார எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நீங்கள் வாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா கூட பெருத்தையார் வீட்டில் இருக்கீங்கன்னா 1 to 2 வீக்ஸ்க்குள்ளார இருக்கிறதுக்குள்ளார வேறு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி வெளியில் கிளம்புறது பாருங்கள். ஏன்னா வந்து இந்த ஊருக்கு வர்றது மெயினாக தான். இண்டிவிஜுவலாக நீங்களாக போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்னும் வந்து நீங்கள் வந்து லோக்கல் பாப்புலேஷனோட பழகுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இதில் வந்து அக்காமடேஷன் பார்ப்போம். See you in the next episode.